நன்றி பரிசுத்த பிதாவாக இருக்கிறவர்களுக்கு நன்றி நல்ல ராஜாவாக இருக்கிறவர்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நல்லவர் 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 நல்லவர். இயேசுவே நன்றி நன்றி. ஆண்டவரே எல்லா கண்களையும் முடிக்கத்தை நோக்கி பார்த்தது மாலை ஆறுகளையும் கூட தேவனுடைய பிரசனம் கொடுக்கிற நாங்கள் செய்யும்படியாக திருநாமத்தை உயர்த்தி திருநாமத்தை பயன்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் போதுமானவர், கர்த்தர் அடைக்கலமானவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆவியானவரே நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. சோதரிக்கிறோம் 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 சோதரிக்கிறோம். ஹல்லேலூயா. எனது மனவாளனே வானத்தையும் பூமி சர்வத்தை படைத்தவரே நல்லவ தகப்பனே உன்னதமான திருமணங்களை சொல்லிக்கிறாங்களா நாங்கள் ஒரு நேரம் சமூகத்திலே பாடி உயர்த்தி ஆராதிப்பதற்கு இப்போது நல்ல வாய்ப்புக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களை நாங்களே சமர்ப்பிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம். ஒப்புடுத்த ஜோம் பண்ணி திருநாள் பயன்படுத்தப்பட அனுகிற செய்ய சரீரம் ஆவி ஆத்திரம் முழுவதும் ஐயா அப்படி திருக்கிறத பிறகு ஜோம் பண்ணி உன்னதமான மேம்பட சமர்ப்பித்த பிறகு செபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தை செலுத்த பிடிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். ஹல்லேலூயா. தேவ சமூகத்திலே பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போறோம். தேவ சமூகத்திலே நாளை கூட சோதரம் தேவதாமே ஆராதனை கர்த்தர் மகிமையாய் ஆசீர்வாதம் கொடுப்பாராக. கர்த்தர் நிச்சயமாகவே நம்மளோட இருக்கிறார், நம்மளோட ஆசீர்வாதம் கொண்டிருக்கிறார். இந்த பலத்தை மைண்ட்குள்ள ஒப்பு கொடுத்து பலத்தை கர்த்தருடைய சமர்ப்பித்து அர்ப்பணித்து நாம் ஜெபம் பண்ணி இயேசுவின் நாமத்தை உயர்த்துவதற்கு அவர் நல்லவர், அவர் நேற்று நின்றும் என்றும் மாறாதவர், இதுவரை கரம்பெடுத்து நடத்துகிறவர், இனிமேல் நம்மை கரம்பெடுத்து நடத்த கர்த்தர் உதவி செய்வாராக. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே, என்னை அதிசயமாய் நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 1000 சோத்திரமே. இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தருடைய பாடலை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே, என்னை அதிசயமாக நடத்தி வந்தீரே, 1000 சோத்திரமே, 10,000 சோத்திரமே. ஆருயிரே ஆறுதலே ஆயுரெல்லாம் காப்பவரே, ஆருயிரே ஆறுதலே ஆயுரெல்லாம் காப்பவரே. ஒரு குறைவில்லாமல் காத்து வந்தீரே, கோடி சோத்திரமே, என்னை அதிசயமாக
கர்த்ததாமே இந்த காணொளி காட்சி மொத்தமாக நீங்கள் என்னோடு சேர்ந்து இணைந்து பாடுங்கள், பாடி தேவனை ஆராதிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் பலத்த கிரியைகளை வெளியேறமா தேவன் செய்வதற்கு அவருடைய திருநாமத்தை மையப்படுத்த அவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா ஒருவனுக்கு சேரக்கூடாது தேவன் வாசப்படுகிற தேவன் அவர் நம்மோடு கூட இருக்கிறார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம். இந்த பாட்டை பாடி கர்த்தரை நாமத்தை மையப்படுத்த போறோம். சோதரம் கர்த்ததாமே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார், உன்னை விட்டு விடுவதும் இல்லை. சோதரம் உன்னை கைவிடுவதும் இல்லை. இதோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் பாடுகள். நிச்சயமாய் இந்த பாடல் நமக்கு இருந்து ஆசிரம் மாற்றி கொடுப்பாராக. இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில நாம் சபையில் வந்து தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு நிலைமை இருந்தாலும் தொடர்ந்து இப்படியாப்பட்ட சோதரத்தை யூடியூப் மொத்தமாக சோதரர்களை சந்திப்பதை மிகுந்த ஆசைப்படுகிறேன். நாம் சேர்ந்து பாடி கர்த்தரை நாமத்தை உயர்த்துவோம். கர்த்தர் உதவி செய்வாராக. ஹல்லேலூயா. வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், பயப்பட வேண்டாம், வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், கலங்கிட வேண்டாம். கர்த்தராவே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். கர்த்தராவே முன் செல்கிறார், உன்னோடு கூட இருப்பார். உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை, உன்னை விட்டு விலகுவதில்லை.
உன்னை கைவிடுவது இல்லைன்னு சொல்லி சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தேவன் நாமத்தை உயர்த்தி அவர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மளை கரமெடுத்து நடத்துகிறவர், இனிமேல் கரமெடுத்து நடத்த தேவன் ஆயத்தம் இருக்கிறார். இன்னொரு பாடலை பாடி நம்ம தேவனை ஆராதித்து நாமத்தை மையப்படுத்த போறோம். உண்மையே நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா ஏசப்பா. அந்த பாடலை பாடி நாம் இணைந்து பாடி தேவனாக உயர்த்துவோம். பணம் சொல்லி நேரத்தில் சமாதானம் தந்தீரே அப்பா, ஏசப்பா. இன்றைக்கு பண புழக்கம் உங்களுக்கு அதிகமாய் இல்லாமல் இருக்கிறார், ஆனால் கர்த்தருடைய சமாதானம் உங்களுக்கு இருக்கிறது. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? என் தேவ சமாதானம் உங்களுக்கு இருக்கிறத கர்த்தர் நிச்சயமாய் சோதனம் அனுகிரகம் செய்வாராக. அல்லேலூயா. Thank you Jesus. Hallelujah. உம்மையே நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா ஏசப்பா. 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 மனதுள்ளே சமாதானம் தந்தீரே அப்பா, ஏசப்பா. மனதுள்ளே சமாதானம் தந்தீரே அப்பா, ஏசப்பா. உம்மையே நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா ஏசப்பா. உம்மையே நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா ஏசப்பா. இரட்டிப்பான நன்மை எனக்காக செய்தீரே அப்பா, ஏசப்பா. இரட்டிப்பான நன்மை எனக்காக செய்தீரே அப்பா, ஏசப்பா. உம்மையே நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா ஏசப்பா. உம்மையே நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா ஏசப்பா. எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தி வருகிறீரே அப்பா, ஏசப்பா. எதிர்கால வாழ்க்கையை உயர்த்தி வருகிறீரே அப்பா, ஏசப்பா. உம்மையே நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா ஏசப்பா. உம்மையே நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா ஏசப்பா. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தீரே அப்பா, ஏசப்பா. பரலோக ராஜ்யத்தில் பிரவேசித்தீரே அப்பா, ஏசப்பா. உம்மையே நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா ஏசப்பா. உம்மையே நம்பியுள்ளேன் அப்பா, ஏசப்பா ஏசப்பா. கொஞ்ச நேரம் தேவனை ஆராதிக்கும்படியாக, தேவனை துதிக்கும்படியாக, தேவ நாமத்தை உயர்த்தும்படியாக. அவர் நல்லவர், அவர் நல்லவர், போதுமானவர், அடைக்கலமானவர். தேவ பிள்ளையே, இந்த காணொளி காட்சி முன்பதாக இயேசுவின் நாமத்தில் அமர்ந்திருக்கிற பிள்ளைகள் இருக்கிற இடத்துல கண்களில் கூட தேவனை ஆராதிக்கும்படியா, தேவனை துதிக்கும்படியா, தேவ நாமத்தை மையப்படுத்தும்படியா உங்களை நீங்களே ஒப்புக் கொடுப்பீர்களாக, அர்ப்பணிப்பீர்களாக. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பெரியவர், கர்த்தர் உயர்ந்தவர், கர்த்தர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், துதிமத்தில் ஆகிறவர், துதிமத்தில் வாசம் பண்ணுகிறவர். ஒரு அபார சந்தரா விகமரா கோஷந்தரா வியாக்கரவரா ஓரியா சந்தரா விகமரா சந்தரா வியாக்கரவரா இபலாக சந்தரா விகமரியா கரா விகரவா. உயர்ந்த தெய்வமா இருக்கிறவரே உமக்கு நன்றி. அந்தவரே சொல்லுவாப்பா, இயேசுவின் நாமத்தில் ஹல்லேலூயா. எங்களோடு சேர்ந்து இசைந்து ஆராதிங்கள், இணைந்து ஆராதிங்கள். கர்த்தர் நிச்சயமாய் கர்த்தர் பலத்த கிரியையில என் தேவன் வெளிப்படையாக வெளியேறும் செய்து இயேசுவின் நாமத்தை மையப்படுத்த ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக, அற்புதத்தை செய்வாராக, அருமையான கருத்தை விடுவிப்பாராக. ஹல்லேலூயா. என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். என் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மை
புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே.
வாழ்க்கையில கூட இருந்தார். நாட்கள் அவர் இல்லாமல் நாம் இல்லை, அவர் இல்லாம நாம் இல்லை. ஆண்டவரே என் கூட இருமாண்டவரே, என் பக்கத்தில் இருமாண்டவரே, நீங்க இல்லாம என் வாழ்க்கையில வாழ முடியாதாப்பான்னு சொல்லும்போது அல்லேலூயா இயேசுவே சேர்ந்து சொல்ல உள்ளது நடந்தது. அல்லேலூயா என் கூடவே சபையாக்கவே சொன்ன தேவன். அவர் நம்மை கரப்பிடித்து நடத்துகிறவர். அவர் நம்மை ஆச்சரியமாக நடத்தி கொண்டிருக்கிற தேவன். அவர் இதுவரை மகிமையை நடத்தி கொண்டிருக்கிற தேவன். இம்மட்டுமாய் பாடி உயர்த்து தேவனை ஆராதிக்க ஆண்டு நல்ல ஒரு பாக்கியத்தை கதை கொடுத்து கொண்டிருக்கிறார். நல்ல சந்தர்ப்பத்தை கதை கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியே தொடர்ந்து நாம் சுதந்திரம் தேவ சமூகத்தில் நம்முடைய தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் தாமே ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை அனுப்பி செய்ய முடியாது, ஒரு பெரிய அற்புதத்தை அனுப்பி செய்ய முடியாது. அல்லேலூயா. நல்ல பாரத்தோடு இருக்கிற இடத்துல அப்படியே முதலாக படிக்கிட்டு அவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்கள் தேசத்துடைய திருக்கணத்தில் கூறுகிறோப்பா, எங்கள் தேசத்துடைய திருக்கத்தை அர்ப்பணிக்கிறோம்ப்பான்னு சொல்லி நாம் இணைந்து ஜெபிப்போமா? தேவனுடைய பிள்ளைகளே அல்லேலூயா. அந்த சுதந்திரம் தேவனுடைய நாம் உயர்த்தப்படும்படியாக நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இன்னைக்கு தேசம் எப்படி இருந்து கொள்வது, எப்படி
அப்படி இருக்கிறது. ஜனங்கள் அந்த வைரஸ் மொத்தமாக தாக்கப்பட்டு கொத்து கொத்தாய் மறித்துக் கொண்டிருக்கிறார்களே, கொத்து கொத்தாய் மறித்துக் கொண்டிருக்கிறார்களே. நாம் இன்றைக்கு தேவ சமூகத்தில் மன்றாடி ஜெபிப்பதற்கு தேவ சமூகத்தில் முழுமை அர்ப்பணிப்போடு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நீங்க தான் மனம் விரும்பணும். நம்ம இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், நம்முடைய தேசத்தை அப்படி கண்முன்னாடி கொண்டு வருவோம். இயேசுவே இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்றேன். இந்திய தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மாநிலத்திலும் என் தேவனுடைய மகிமை வெளிப்படட்டும் ஆண்டவரே, வெளிப்படட்டும். அந்த பாதத்தோட தேவ சமூகத்தை சொல்லி ஜெபம் பண்ணி தேவனாமத்தை பயன்படுத்தலாம். கர்த்தர் மனம் இறங்குவாராக, கர்த்தர் மனம் இறங்குவாராக. ஹல்லேலூயா. ஜெபம் காசுக்காக ஜெபம் பண்ணுவோம். சோதரம் ஹல்லேலூயா. பஞ்சாபுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஹரியானாவுக்காக ஜெபம் பண்ணுவோம், ராஜஸ்தானுக்காக ஜெபம் பண்ணுவோம், குஜராத்துக்காக ஜெபம் பண்ணுவோம். ஆமென் ஹல்லேலூயா. இமாச்சல பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், டெல்லி உத்தரகாண்டுக்காக ஜெபம் பண்ணுவோம், உத்தரப்பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், மத்திய பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், பீகார் ஜார்க்கண்டுக்காக ஜெபம் பண்ணுவோம், அருணாச்சல பிரதேசத்துக்காக ஜெபம் பண்ணுவோம், அசாமுக்காக ஜெபம் பண்ணுவோம், சிக்கிமுக்காக ஜெபம் பண்ணுவோம், நாகாலாந்துக்காக ஜெபம் பண்ணுவோம், மணிப்பூருக்காக ஜெபம் பண்ணுவோம், மிசோரம்காக ஜெபம் பண்ணுவோம், திரிபுராவுக்காக ஜெபம் பண்ணுவோம், மேகாலயாவுக்காக ஜெபம் பண்ணுவோம், வெஸ்ட் பெங்காலுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஒடிசாவுக்காக ஜெபம் பண்ணுவோம், சத்தீஸ்கருக்காக ஜெபம் பண்ணுவோம், மகாராஷ்டிராவுக்காக ஜெபம் பண்ணுவோம், கோவாவுக்காக ஜெபம் பண்ணுவோம், கர்நாடகாவுக்காக ஜெபம் பண்ணுவோம், கேரளாவுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆமென் ஆந்திராவுக்காக ஜெபம் பண்ணுவோம், தெலுங்கானாவுக்காக ஜெபம் பண்ணுவோம், தமிழ்நாடுக்காக ஜெபம் பண்ணுவோம், புதுச்சேரிக்காக ஜெபம் பண்ணுவோம், லட்சத்தீவுகளுக்காக ஜெபம் பண்ணுவோம், அந்தமான் நிக்கோபாருக்காக ஜெபம் பண்ணுவோம். இயேசுவே எங்கள் தேசத்துக்கு மனம் விரும்ப மாட்டவரே, எங்கள் தேசத்துக்கு மனம் விரும்ப மாட்டவரே, எங்கள் தேசத்துக்கு மனம் விரும்ப மாட்டவரே, எங்கள் தேசத்துக்கு மனம் விரும்புகிறாரே, நீ ஒரு விஷயம் மனம் விரும்புகிறாரே. ஆண்டவரே இந்திய தேசத்துக்காக ஜெபம் பண்ணுவார்களே. ஹல்லேலூயா. ஆண்டவரே ஜனங்கள் சுதந்திரம் சிறுவனை ரட்சிக்கப்படுவார்களாக, ஆளுநர் ரட்சிக்கப்படுவார்களாக, குடும்பத்தினர் ரட்சிக்கப்படுவார்களாக, குடும்பத்தினர் ரட்சிக்கப்படுவார்களாக. இந்த கொரோனா வைரஸில் தாக்கப்பட்ட பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தில் ஒரு விஷயம் விடுவிப்பீராக, ஒரு விஷயம் விடுவிப்பீராக, ஒரு விஷயம் மீட்டெடுப்பீராக, மீட்டெடுப்பீராக, மீட்டெடுப்பீராக. அமெரிக்காவுக்காக ஜெபம் பண்ணுவோம். அமெரிக்க தேசத்தில் இன்னைக்கு சுதந்திரம் தொடர்ந்து ஜனங்கள் கொத்துமத்தாக மடித்துக் கொடுக்கிறார்கள். இயேசுவின் நாமத்தில் அமெரிக்க தேசத்திற்கு ஒரு விஷயம் மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. ஆண்டவரே இன்னைக்கு நாங்கள் தேவ சமூகத்தில் இணைந்து ஜெபம் பண்றோம்ப்பா. அமெரிக்க தேசத்தில் லட்சம் ஜனங்கள் கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டு இன்னைக்கு பல ஆயிரக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் மடித்துக் கொடுக்கிறாங்கப்பா. மனம் இறங்குமப்பா, மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. பல தேசத்துல ஜனங்கள் வைரஸ் தாக்கப்பட்டு மடித்துக் கொடுக்கிறாங்க. நாங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்றோம், நாங்கள் பாடப்படுகிறோம் ஆண்டவரே, மன்றாடுகிறோம் ஆண்டவரே. ஒரு விஷயம் ஜெபத்தை கேட்பீராக, என் விண்ணப்பத்தை கேட்பீராக, என் வேண்டுதலை கேட்பீராக. என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி தங்கள் கொல்லாத வழியை விட்டு ஆமென் ஹல்லேலூயா என் முகத்தை தேடினான். அப்பொழுது நான் அவருடைய பாவங்களை மன்னித்து அவருடைய விண்ணப்பத்துக்கு நான் செவி கொடுப்பேன் சொன்னீங்களே. உடைய சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபம் பண்றான். கர்த்தர் மனம் இறங்குவீராக, என் தேசத்துக்கு மனம் இறங்குவீராக, மனம் இறங்குவீராக. பல தேசத்துக்கு மனம் இறங்குவீராக. அநேக தேசத்திலே சுமார் 120க்கும் மேற்பட்ட தேசத்துல ஆக்கப்பட்டிருக்கிற வைரஸ்களிலிருந்து ஜனங்களை மீட்டெடுக்க முடியாது. நாங்கள் பாரத்தோடு ஜெபம் பண்றோம். சமூகத்தில் ஒருமனதோடு ஜெபிக்கிறோம், இணைந்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நிச்சயமாக ஜெபத்தை தேவன் கேட்டு, கர்த்தர் நிச்சயமாக விண்ணப்பத்தை கேட்டு, என்னுடைய வேண்டுதலை கேட்டு என் தேவன் மகிமையான மாற்றத்தை அற்புதமான காரியம் தேவன் செய்யபடியாக. குறிப்பாக நம்முடைய தேசத்துக்கு ஒவ்வொரு மாநிலத்திலும் இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட முடியாது ஜெபம் பண்ணுவோம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட முடியாது ஜெபம் பண்ணுவோம், இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்பட முடியாது ஜெபம் பண்ணுவோம், ரசத்தோட மதம் கூட்டப்பட முடியாது ஜெபம் பண்ணுவோம், ரசத்தோட அக்கினி அபிஷேகப்பட முடியாது ஜெபம் பண்ணுவோம். ஆகியோருடைய மகிமை இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தில் குறிப்பாக ஒவ்வொரு மாநிலத்திலும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, ரத்தம் தெளிக்கப்படுவதாக. அது மாத்திரமல்ல, பல தேசத்துல கொரோனா வைரஸ் தாக்கப்பட்டிருக்கிற எல்லா தேசத்திலும் ஒவ்வொரு மாநிலத்திலும் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே, ரத்தம் பூசப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு மாநிலத்துக்காக ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு மாவட்டத்துக்காக ஜெபம் பண்றோம், ஒவ்வொரு தாலுகாவுக்காக ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. சுதந்திரம்பா ஒவ்வொரு ஊராட்சிக்காக ஜெபம் பண்றோம், நகராட்சிக்காக ஜெபம் பண்றோம், நேரூராட்சிக்காக ஜெபம் பண்றோம் ஆண்டவரே. சுதந்திரம் ஏத்துக்கிறப்பா ஆண்டவரே. சுதந்திரம் கிராமங்களுக்காக ஜெபம் பண்றோம் ஆண்டவரே, தெருக்களுக்காக ஜெபம் பண்றோம். ஒவ்வொரு இடங்களும் ரத்தம் தெளிக்கப்படுவதாக, ரத்தம் பூசப்படுவதாக, ரத்தம் தெளிக்கப்பட்டு ஆண்டவரே ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக, ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக, ஜனங்கள் மீட்டெடுப்பார்களாக, ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்களாக. என் தேவனே ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும், என் தேவனே ஜனங்கள் மீட்டெடுக்கப்படட்டும், என் தேவனே ஜனங்கள் விடுவிக்கப்பட்டு உண்மை அறிந்து கொள்வார்களாக. உடைய கண்கள் திறக்கப்படுவதாக, உடைய வணக்கங்களை திறப்பீராக, உடைய வணக்கங்களை திறப்பீராக. இயேசுவின் நாமத்தில் உடைய வணக்கங்களை திறக்க முடியாது ஜெபம் பண்றோம், 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 உடைய வணக்கங்களை திறக்க முடியாது ஜெபம் பண்றோம்.
அதிசய தேவனை காண வேண்டும். எங்கள் அதிசய தேவனை காண வேண்டும். கட்டப்பட்ட மனிதரெல்லாம் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி போலே கர்த்தர் உம்மை காண வேண்டும். காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். இன்னும் மீண்டும் பாடலாமா? காயப்பட்ட மனிதரெல்லாம் கல்வாரி வர வேண்டும். கர்த்தர் உம்மை காண வேண்டும். தேவா ராஜா ராஜா தேவா தேசத்துக்காக திறப்படி நின்று மன்றாடி செபிக்கிறது உன்னத மகிமையை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். திறப்படி நிற்கவும் சுவரை அடைக்கவும் ஒரு மனுஷனை தேடினேன். ஒருவனையும் காலையில் சொல்லாதபடிக்கு இன்னைக்கு நாம் திறப்படி நின்று செபிப்பதற்கு நம்முடைய தேவன் ஒரு கருவியாக பயன்படுத்துவாராக. நம்மை ஒரு கருவியாக தேவன் பயன்படுத்துவாராக. இந்த தேசத்தில் ஒரு மாபெரும் ரட்சிப்பு, தேசத்தில் ஒரு மாபெரும் எழுப்புதல், ஜனங்கள் இந்த கொள்ளையிலிருந்து விடுவிக்கப்படுவதற்கு திறந்தோடு ஜெபிக்கிற ஜெபம், திறந்தோடு ஜெபிக்கிற ஜெபம் நிச்சயம் ஒரு மாபெரும் மாற்றத்தை ஆண்டவர் செய்வதற்கு கர்த்தர் அனுக்கிரகம் செய்தருளுகிறார். அனுக்கிரகம் செய்தருளுகிறார். அனுக்கிரகம் செய்தருளுகிறார். எல்லா தடைகளை கர்த்தர் முற்றிலும் மாற்றுகிறார். இணைந்தபடி சமூகத்தில் மட்டுமாய் பாடவும் உயர்த்தவும் ஆராதிக்கவும் எப்பொழுது நல்ல கிருபைக்கு நன்றி சொல்லி ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தா இயேசு மகாராஜா இந்த உன்னதமான மேற்கொள்ள சமர்ப்பித்து ஒப்பு கொடுத்து அற்புதத்தை ஜெபம் பண்றோம். நீரை கொண்டு ஆளுகை செய்ய தொடர்ந்து நீ பாடவும் உயர்த்தவும் உண்மை ஆராதிக்கவும் தொடர்ந்து உடைய வார்த்தையை நாம் தியானிக்க போறோம். நீ என்னோடு பேசி இறைப்பட முடியாது சொல்லிடுவோம். என் சத்திய வார்த்தை கொண்டு எங்களோட பலப்படுத்துங்க. இந்த உயிர்த்த வார்த்தை உங்களோட பலப்படுத்துங்க. இந்த உயிர்த்த வார்த்தையை கொண்டு இவரை கத்திர நாமே பலத்த கிரிகளை என் தேவன் வெளிப்படையாக செய்திட முடியாது ஜெபம் பண்றோம். செய்திட முடியாது ஜெபம் பண்றோம். நீரை கொண்டு ஆளுகை செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தருடைய நாமம் மேற்படுவதாக. நாம் அமர்ந்து கொள்வோம். இந்த நாளுடைய தேவ சமூகத்திலே நாம் கர்த்தரை நோக்கி பார்த்து, அந்த உன்னதமான தேவனை நோக்கி பார்த்து, ராஜாதி ராஜாவை நோக்கி பார்த்து, கர்த்தாதி கர்த்தாவை நோக்கி பார்த்து நாம் நிஜமாய் பாடவும் உயர்த்தவும் ஆராதிக்கவும் ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு சாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு எல்லா துதி கன மகிமை மேன்மேலா செலுத்தி நாம் தேவநாமத்தை உயர்த்த கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. இந்த நாளை கூட விசேஷமாக இன்றைக்கு சபையாராக இணைந்து நம் தேவனை ஆராதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக இந்த நிலைமையிலிருந்து கர்த்தர் நம்மை நீக்கி விடுவிக்க அவர் ஒருவர் தான் கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆட்சிமையான காரியத்தை தேவன் செய்வதற்கு அவர் ஆயத்தம் வருகிறார். அவர் ஒருவரே உன்னதர், அவர் ஒருவரே உயர்ந்தவர், அவர் ஒருவரே ராஜாவை இருந்து இந்த பரிசுத்த தேவனை நோக்கி பார்த்து சோதரம் வெகு சீக்கிரத்தில் நாம் சபையாராக இணைந்து கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் நல்ல ஒரு அனுகூலமான வாய்ப்பையும் நல்ல அனுகூலமான காரியத்தையும் அந்த ஆச்சரியமான அற்புதமான காரியத்தையும் ஆண்டவர் செய்ய ஆயத்தம் வருகிறார். எனவே நீங்கள் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் குடும்பமாக இணைந்து சோதர தேசத்துக்காக அதிகமாக திறப்பிலிருந்து ஜெபியுங்கள். சோதர ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கப்படுவதுதான் கர்த்தர் வெகு விரைவில் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவர் செய்வதற்கு ஆயத்தம் வருகிறார். எனவே தொடர்ந்து இந்த ஆண்டு காட்சி மொத்தமாக பார்த்துக் கொடுக்கிற ஒவ்வொருவரும் சோதரம் இப்பொழுது உங்கள் இருக்கிற இடத்திலே உங்கள் வேத புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள்.
சொத்தனம் குறிப்பிடுக்கிறவர்கள் குறிப்பிடுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்து தேவனுடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு, அந்த உன்னதமான வேத வார்த்தை தியானித்து ஒப்புக் கொடுப்பதற்கு, கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வதற்கு தேவன் ஆயத்தம் இருக்கிறார். அவருடைய சத்திய வார்த்தைக்குள் நம்மோடு பேசி இடைப்பட கர்த்தர் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்ய கர்த்தர் உதவி செய்வாராக. கொஞ்ச நேரம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்கு நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம், அர்ப்பணிப்போம். கர்த்தர் பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்வாராக. இந்த நாளில் கூட நம்முடைய தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத பகுதி, கர்த்தரோடு பேசுவதற்கு தேவன் கொடுக்கிற அந்த உன்னதமான சத்தியத்தின் வார்த்தையை எரேமியா 29ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். என்று சொன்ன இந்த காட்சியை பார்த்துக் கொண்டிருக்கிறதுனால சோதரம் நீங்கள் அந்த வசனத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். வாசிக்கும் பொழுது நீங்கள் கவனமாய் கவனியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக இந்த வார்த்தையை கொண்டு சோதரன் ஆண்டவரோடு பேசுவதற்கும் இடைப்படுவதற்கும் என் தேவன் மகிமையான காரியத்தை ஆண்டவர் செய்வாராக. சோதரம் எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் நம்மோடு இந்த நாளிலே பேசிக் கொடுக்கிற வார்த்தைக்காக அவருடைய திருநாமத்தை மையப்படுத்துவோம். கர்த்தர் பலத்த கிரியையை செய்வாராக. நான் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி அதற்காக கர்த்தரை விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இந்த 4 மாசத்திலே நம்முடைய சபைக்கு வாக்குத்தத்தமாய் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். சோதரம் தேசத்தில் சமாதானம் உண்டாகும், நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் உண்டாகும், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே சமாதானம் உண்டாகும் சொல்லி சமாதானத்துக்காக நீங்கள் கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்ற அந்த வார்த்தையின்படியே ஆண்டவர் நம்மோடு பேசியிருக்கிறார். எனவே சொல்ற இந்த வார்த்தையின் கீழ் நாம் சுற்று தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க உதவி செய்வாராக. சோதரம் நாம் தேவ சமூகத்திலே இந்த மாசம் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிற வேத வார்த்தை தேசத்தின் சமாதானத்துக்காக, தேசத்தில் இருக்கிற மக்களுக்குள்ள சமாதானத்தை தேவன் கொடுப்பதற்காக நாம் தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். தினந்தோறும் ஆண்டவர் நோக்கி பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நிச்சயமாக அவரை நோக்கி பார்க்கும் பொழுது நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு ஆண்டவர் பலத்த கிரியைகளை ஆண்டவர் செய்ய ஆயத்தம் இருக்கிறார். இந்த வசனத்தை கொண்டு சோதரன் 3 காரியத்தில் சொல்லப்படுகிறது. 1, சோதரம் உங்களை சிறைப்பட்டு போக பண்ணின பட்டணத்தின் சமாதானத்தை தேடி. சோதரம் 2வது அதற்காக கர்த்தரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். 3வது அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வசனத்தில் 3 பகுதியாக நான் பிரிக்கிறதை பார்க்க முடியும். சோதரம் எனவே தொடர்ந்து சமாதானத்தை குறித்து குறிப்பாக சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, இந்த சமாதானத்துக்காக நீங்கள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சமாதானத்தை கொடுப்பார் என்று சொல்வதை பார்க்க முடியும். இன்று பகல் ஆளுநர்களே தியானித்த வேத வார்த்தையை தொடர்ந்து சற்று மறுபடியும் சுதர ஆண்டவர் இந்த மாலை ஆலை கூட நம்மளோடு பேசுவதற்கும் இடைப்படுவதற்கு தேவன் ஆயத்தம் இருக்கிறார். கர்த்தரோடு பேச அனுகூலமான காரியத்தை ஆண்டவர் செய்திருந்தவராக. இதில் சொல்லப்பட்ட வார்த்தையை நான் பார்க்கும் பொழுது சோதரம் இந்த கொள்ளை நோயிலிருந்து, கொள்ளை நோகியாகிய இந்த கொரோனாவிலிருந்து தப்பி வைத்து சமாதானத்தை பெற்றுக்கொள்ள, சமாதானத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்யணும், என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து தான் நான் சற்று தியானிக்க போறோம். கர்த்தர் இந்த வார்த்தைகள் நம்மோடு பேசுவாராக. கொள்ளை நோயாகிய இந்த கொரோனாவிலிருந்து தப்பி வைத்து நாம் தேசம் சமாதானம் பெறுவதற்கு செய்ய வேண்டிய காரியம் என்ன என்ற சோதர காரியத்தை தான் இப்பொழுது நான் கொஞ்ச நேரம் தியானிப்ப ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வாராக. முதலாவதாக தேசத்தில் ஏன் கொள்ளை நோய் அதிகரித்திருக்கிறது, கொள்ளை நோய் வருவதற்கு காரணம் என்ன என்பதை குறித்து பார்க்கும் பொழுது அதே எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே 17ஆம் வசனத்திலே 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட வசனம் இதோ, நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ருசிக்கத்தக்கதாக கெட்டுப்போன அத்திப்பழங்களுக்கு அவர்களை ஒப்பாக்குவேன் என்று சேனைகளை கர்த்தர் சொல்கிறார். அவர்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடினால் நான் அவர்களை பட்டயத்தாலும் பஞ்சத்தாலும் கொள்ளை நோயாலும் பின்தொடர்ந்து என்று வாசிக்கிறேன். இதை சொல்லப்பட்ட வசனத்தை கவனிக்க. சோதரம் ஏன் தேசத்திலே கொள்ளை நோய், தேசத்திலே இந்த கொரோனா வைரஸ் சொல்லி தாக்கப்பட்ட ஒரு நிலைமை எதற்காக, ஏன் இப்படி இருக்கிறது, ஏன் இப்படி வந்திருக்கிறது, ஜனங்கள் ஏன் கொத்து கொத்தாக மரித்துக் கொடுக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும் பொழுது சோதரம் வசனம் தெளிவாக சொல்கிறது. எரேமியா 29ஆம் அதிகாரத்திலே 18ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவர்கள் என் வார்த்தையை கேளாமல் போனபடினால், ஆண்டவர் சொன்ன வார்த்தையை செவி கொடுக்காதபடினால், ஆண்டுடைய சத்தத்தை கேட்காமல் இருந்ததினால், ஆண்டுடைய சத்தத்தை ஒவ்வொரு ஜனங்கள் கேளாத பட்சத்திலே கேளாமல் இருந்ததினாலே இன்றைக்கு தேசத்திலே சமாதானம், தேசத்திலே சமாதானம் இல்லை. கொள்ளை நோய் தேசத்தை இன்றைக்கு ஆட்டி படைத்துக் கொண்டிருக்கிறது. கொள்ளை நோயால் ஜனங்கள் கொத்து கொத்தாக மரித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டுடைய வார்த்தையை இன்றைக்கு ஜனங்கள் கேட்க வேண்டும், தேவ சத்தத்தை கேட்க வேண்டும். சத்தத்தை கேட்காதனால நான் பஞ்சத்தையும் பட்டயத்தையும் கொள்ளை நோயும் வரப்பண்ணுவேன் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. சோதரம் அனுப்புவேன் சொல்றாரு. இதோ நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளை நோயையும் அவர்களுக்குள் அனுப்புவேன் என்று யார் சொல்றார்? கர்த்தர் சொல்கிறார்.
அவர்களுக்குள் அனுப்பினேன் என்று கர்த்தர் சொல்கிறார். எதற்கு அனுப்பினார்? என் சத்தத்தை, என் வார்த்தையை கேளாதபடினாலே. ஆண்டுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் சோதரம் கேட்க வேண்டும். இன்றைக்கு ஆண்டவர் பல முறை பேசியிருக்கிறார். ஆண்டவர் பேசின விதங்கள் ஒவ்வொரு நாளும் அதிகாலை ஜபத்திலே தேவன் பேசியிருக்கிறார். இரவுடைய குடும்ப ஜபத்திலே தேவன் பேசியிருக்கிறார். வாரந்தோறும் வருகிற ஆராதனை, ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை கர்த்தர் பேசியிருக்கிறார். தரிசனத்திலே பேசியிருக்கிறார். சொப்பனத்திலே பேசியிருக்கிறார். வேத வாசிப்பொழுது பேசியிருக்கிறார். ஊழியர்கள் மொத்தமாக பேசியிருக்கிறார். இன்னும் அநேக பரிசுத்தவான்கள் மொத்தமாக பேசியிருக்கிறார். உங்களோட பலர் அநேக கிறிஸ்துவ நண்பர் மொத்தமாக பேசியிருக்கிறார். இப்படி தேவன் பல கோணத்திலே பேசியிருந்தாலும் அவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்திருக்கிறோமா? ஆண்டவர் பேசுற வார்த்தைக்கு நீங்க செவி கொடுத்திருக்கிறீர்களா? ஆண்டவர் பேசுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கிறீர்களா? அவர் சத்தத்தை கேட்காத பட்சத்திலே, அவர் சத்தத்தை பலமுறை சொல்லியும் கேட்காம இருந்ததுனாலே இன்றைக்கு தேசத்திலே ஆண்டவர் சொல்றார், நான் பட்டயத்தையும் பஞ்சத்தையும் கொள்ளையிலே அனுப்புவேன் என்று வசனம் மிக தெளிவாக சொல்கிறது. இன்னைக்கு அநேக உலகத்திலே இருக்கிற சுதந்திர மக்கள் இப்படியே சொல்லும்போது சொல்லுவாங்க, ஏன் எதற்காக இந்த கொள்ளையிலே வருகிறது, இந்த சுதந்திர கொரோனா வைரஸ் வரப்பட்டிருக்கிறது என்று சொன்னா அவங்க சொல்லுகிற காரியம் என்ன என்று பார்க்கும் பொழுது மக்கள் தொகை அதிகமாகி கொண்டிருக்கிறது, எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டு இருக்கிறது. எனவே மக்கள் தொகை அழிப்பதற்கு இப்படி ஒரு வழி உண்டாக்கி இருக்கிறார் சொல்லிக் கொடுக்கிறார். இரண்டாவதாக சுதந்திரம் ஒரு வியாபார நோக்கத்தோடு சுதந்திரம் இந்த பிள்ளைகளை அனுப்பி இது மொத்தமாக மருந்துகளை உண்டாக்கி அநேக பல கோடி சம்பாதிக்க வேண்டும் என்ற அந்த வியாபார நோக்கத்தோடு இதை செய்திருக்கிற சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி சொல்லிக் கொடுத்தாலும் வசனத்துக்கு படி, வேத வசனத்தின்படி நமக்கு ஆதாரம் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. மத்திய 24 அதிகாரம் 33 வசனத்திலிருந்து 8 வசனம் வரை, வெளிப்படுத்தல் 6 அதிகாரம் 8 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் தேசத்திலே பட்டயத்தையும் பஞ்சத்தையும் பூமியின் துஷ்ட மிருகத்தினால் கொலை செய்யப்படுவது சொல்லி வேத வசனம் மிக தெளிவாகவே ஆண்டவர் தீர்க்கதரிசனமாய் எழுதி வைத்திருக்கிறார். நான் தேசத்திலே பூமியின் துஷ்ட மிருகத்தினால் நீங்கள் கொலை செய்யப்படுவீர்கள். மிருகத்தின் கழிவிலிருந்து இந்த வைரஸ் கிருமி எடுத்து சுதந்திரம் தேசம் முழுவதும் பரவி இந்த கொள்ளையினால் ஜனங்கள் கொத்தாய் மறித்துக் கொடுக்கிறார்கள். ஆனால் வசனம் சொல்கிறது, இதெல்லாம் வருவதற்கு காரணம் என்ன என்று ஆண்டவர் மிக முன்பதாகவே எரேமியா தீர்க்கதரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறார். அவர்கள் என் வார்த்தையை கேளாமல் போன அப்படின்னா, நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையை ஒருவேளை சோதனம் நாம் கேட்டிருந்தால் இப்படிப்பட்ட கொள்ளையை அனுப்பியிருப்பாரா என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும். சோதனம் தேவ சத்தத்தை கேளாத பிள்ளையே, தேவனுடைய வார்த்தையை கேளாத பட்சத்தினால்தான் சோதனை இப்படி ஒரு கொள்ளை வரப்பட்டிருக்கிறது. அது குறிப்பா சொல்றாரு அந்த 29 அதிகாரத்தில் 20 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இப்பொழுதும் சோதனம் நான் 29:19 வசனத்துல, நான் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய என் ஊழியக்காரரை ஏற்கனவே அனுப்பி கொண்டிருந்தும் நீங்கள் செவிகொடாமல் போனீர்களே என்று கர்த்தர் சொல்கிறார். ஏற்கனவே ஊழியக்காரை அனுப்பி உங்களோடு பல வார்த்தையை பேசினே, அந்த வார்த்தையை நீங்கள் செவி கொடுக்கவில்லை. என் வார்த்தையை நீங்கள் கேளாமல் போனீர்கள். ஊழியக்காரை அனுப்பி அந்த வார்த்தையை நீங்கள் செவி கொடுக்கவில்லை. இதன் மொத்தமாகத்தான் இன்னைக்கு தேசத்திலே பட்டயம், தேசத்திலே கொள்ளை நோய், தேசத்திலே பஞ்சம், தேவர்கள் இதெல்லாம் வருவதற்கு நாம் தான் காரணம். இதற்காக நாம் தேவ சமூகத்திலே ஆண்டவர் நோக்கி பார்க்கும் பொழுதுதான் அவர் தான் தேசத்திலே மனம் இருக்க வேண்டும். ஆண்டவர் தான் மனம் இருக்க வேண்டும். எனவே சோதனம் இன்றைக்கு நாம் தீர்மானம் எடுக்க வேண்டும். ஆண்டவரே, இனிமேலாவது உம்முடைய வார்த்தையை கேட்பதற்கு, உம்முடைய சத்தத்தை கேட்பதற்கு என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே, என்னை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே சொல்லி நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாய் ஆண்டவர் பலத்த கிரிகளை என் தேவன் செய்ய ஆயத்தம் இருக்கிறார். பலத்த மாற்றங்களை உண்டாக ஆயத்தம் இருக்கிறார். சோதனம் அவருடைய வார்த்தையை இதுவரை கேட்காம இருக்கிற சகோதரனே, சகோதரியே, இளம் சகோதரியே, இளம் சகோதரனே, சிறுபிள்ளையே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்கள். இன்றைக்கு உங்களுடைய தீர்மானம் எடுத்து ஒப்புக் கொடுங்கள். ஆண்டவரே, எத்தனையோ முறை நீ பேசியும் பல முறை என்னோடு பேசியும் உங்களுடைய வார்த்தையினை கேளாமல் ஒரு மந்த இருதயமாய், ஒரு மந்த செவிடித்தன்மை இருந்து நாட்கள் காலங்கள் கடந்துவிட்டு இன்னைக்கு தேசத்தில் முடிவு வந்து கொடுக்கிறது. சோதனை இவையெல்லாம் வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று சொல்லப்படுகிறது. ஆண்டுடைய வரிக்கான அடையாளம் இருக்கிறது. கடைசி காலத்தில் நடக்கும் அடையாளங்கள் ஆவன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு ஒரு எச்சரிப்போடு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஓரா சங்காதா வீக்கரவா ஆண்டுடைய வார்த்தை வருகிறது. இதுவரை தேவ சத்தத்தை கேட்காமல் இருக்க தேவ ஜனமே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுத்து ஆண்டவரை இனிமேலாவது உங்களுடைய சத்தத்தை கேட்பதற்கு நான் அர்ப்பணிக்கிறேன் சொல்லி எத்தனை ஒப்புக் கொடுக்க ஆயத்தம் இருக்கிறேன். அப்படியே பிள்ளைகள் இருக்கிற இடத்துல அப்படியே கர்நாடகத்தை வந்து சோதனம் இல்லாமா, சோதராண்டவரே அவர் சத்தத்தை கேட்கும் பொழுது நிச்சயமாய் தேசத்திலே ஆண்டவர் மனம் இறங்க தேவன் ஆயத்தம் இருக்கிறார்.
மனம் இறங்க தேவன் ஆயத்தம் இருக்கிறார். மனம் இறங்க ஆண்டவர் தான் அனுக்கிரகம் செய்ய முடியும். சோதரம். இரண்டாவதாக இந்த கொள்ளை நோயாகிய இந்த கொரோனாவிலிருந்து நாம் சமாதானம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 2 காரியத்தை சொல்லி நான் ஜெபம் முடிக்க போறோம். சோதரம். தேவனுடைய சமூகத்தில் இந்த கொள்ளை நோயாகிய கொரோனாவை நீக்கி சமாதானம் பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? நாம் செய்ய வேண்டிய 2 மிக முக்கியமான காரியம் உண்டு. ஒன்று, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன என்று சொன்னால், சோதரம் வசனம் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புத்தகத்திலே 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது. ஏசாயா 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லப்படுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உம்மையே நம்பியிருக்கபடினால் நீர் அவனை பூர்ண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர் என்று சொல்லப்படுகிறது. சோதரம், உறுதியாக உம்முடைய சோதரம் உண்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதையுடையவன், உண்மையே நம்பியிருக்கபடினால், உண்மையே நம்பியிருக்கபடினால், ஆண்டவரையே முழுமையாய் நம்பியிருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையிலே வசனம் சொல்கிறது, நான் பூரண சமாதானத்துடன் அவர்களை காத்துக்கொள்வேன் என்று சொல்றார். ஒரு பூர்ண சமாதானத்தை தேவன் கொடுக்க ஆயத்தம் இருக்கிறார். அப்ப நீங்களும் நானும் அவரை நீங்கள் முழுமையாக அவரை மாத்திரம் உண்மையே நம்பியிருக்கபடினால், ஆண்டவரை நீங்கள் நம்பியிருக்கிற நம்பிக்கை உறுதியாய் காணப்படும் பொழுது நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையிலே ஒரு பூர்ண சமாதானத்தை ஆண்டவர் கொடுப்பார். இன்னைக்கு கொள்ளை நோய் மொத்தமாய் தேசத்திலே சமாதானம் இல்லை, சமாதானம் இல்லாமல் இருக்கிறது, சமாதானம் அற்று போய் இருக்கிறது. எனவே சோதரம், யாரெல்லாம் கர்த்தரை நம்பிக்கை வைக்கிறாங்களோ, அது மாத்திரமல்ல அவரையே யார் நம்பியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு நான் கர்த்தர் சொல்கிறார், நிச்சயமாய் நான் பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன், பூர்ண சமாதானத்தை கொடுப்பேன். சோதரம், ஹல்லேலூயா. அதற்காக சமாதானத்தை தேடி அடைகிற ஜனங்களுக்காக நீங்கள் சோதரம் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அதற்கு சமாதானம் இருக்கையில் உங்களுக்கும் சமாதானம் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, தேச சமாதானம் இருந்தால் தான் நாம சமாதானம் இருக்க முடியும். தேசத்திலே ஜனங்கள் துக்கித்துக் கொடுக்கும் பொழுது நாம் சமாதானம் இருக்க முடியுமா? தேசத்தில் ஜனங்கள் பிறந்து கொடுக்கும் பொழுது நாம் சமாதானம் இருக்க முடியுமா? தேசத்து ஜனங்கள் கொத்து கொத்தா படுத்துக் கொடுக்கும் பொழுது நாம் சமாதானம் இருக்க முடியுமா? தேசத்து ஜனங்கள் அழுகையின் கூக்குரல் ஒவ்வொரு வீடுகளில் இருக்கும் பொழுது நாம் சமாதானம் இருக்க முடியுமா? இன்றைக்கு நீங்களும் நான் தேசம் சமாதானம் இருந்தால் தான் நாமும் சமாதானம் இருக்க முடியும். அதற்கு நாம் அவருடைய சமூகத்தில் அவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு தான் ஒரு பூரண சமாதானத்தை கற்றுக் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிற விசுவாசிக்கிறீங்க. அவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு தான் வாய்ப்பு. அவரையே நம்பியிருக்கிற பிள்ளைக்கு தான் தேவன் பூர்ண சமாதானத்தை ஆண்டு நிச்சயமாய் கொடுப்பார். அது மாத்திரமல்ல, எபிரேயர் 3ஆம் அதிகாரத்திலே 14ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அவருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. அவரை நம்பியிருக்கிற பிள்ளைகள் மாத்திரமல்ல, அந்த நம்பிக்கை எப்படி இருக்கணுமா என்று சொன்னா அங்கே சொல்றாரு, நீங்கள் ஆரம்பத்திலே நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க. நான் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை, எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு வரைந்த உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவு எப்படி இருக்கணுமா? உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிறோம். நம்பிக்கை குறையக்கூடாது. துன்பங்கள் வரும்போது குறையக்கூடாது, நெருக்கங்கள் வரும்போது குறையக்கூடாது, உபத்திரம் வரும்போது குறையக்கூடாது, சோறு வரும்போது குறையக்கூடாது. ஆரம்பத்தில் எப்படி நம்பிக்கை இருந்தீங்களோ அந்த நம்பிக்கை கடைசி வரை இருக்கும் பொழுதுதான் என் தேவன் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இருக்கிற பிள்ளைகளுக்கு தான் தேசத்திலே ஒரு சமாதானத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில ஆண்டவர் நிச்சயமாய் பூர்ண சமாதானத்தை அவர் கொடுக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். அந்த ஆண்டவர் சொல்லிருக்கிறார், உலகம் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, உலகத்தில் ஜனங்கள் கொடுக்கிற சமாதானத்தை அல்ல, என்னுடைய சமாதானத்தையே ஒரு வைத்து பேர் சொல்லிருக்கிறாரே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய சமாதானத்தை கொடுக்க சொல்லிருக்கிறாரே. எதற்காக? ஏன் என்று சொன்னா அவரையே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு தேசத்துல ஜனங்கள் ஆண்டவர் அறியாமல் எத்தனையோ கோடி ஜனங்கள் இருந்தாலும் ஆண்டவரை சோதனை யார் இன்றைக்கு அவரை நம்புகிறார்களோ, அறிவான தேவ பிள்ளையே, இதை கேட்டுக்கொண்ட தேவ பிள்ளைகளே, நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முழுமையாய் நம்புகிறீர்களா? முழுமையை நம்பியிருக்கிறீர்களா? முழுமையை நம்ப ஒப்பு கொடுக்கிறீர்களா? நிச்சயமாய் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, உங்களுக்கு பூர்ண சமாதானத்தை அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பூர்ண சமாதானத்தை ஆண்டவர் கொடுக்க ஆயத்தம் இருக்கிறார். ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையில தரமாற்றம் வரக்கூடாது. முடிவு வரை இந்த நம்பிக்கையில உறுதியாய் தரித்திருக்க உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்களாக, உங்களை நீங்கள் ஒப்புக் கொடுப்பீர்களாக. அதான் சொல்ல யோபு இப்படியே சொல்லும் பொழுது அவர் சில யோபு 13ஆம் அதிகாரத்தில் அது 5ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கை இருக்கிறேன். சோதரனுடைய வாழ்க்கையில ஆண்டவர்களை கொள்ளுகிற தேவன் அல்ல, ஆனா அந்த விசுவாசம், அந்த நம்பிக்கையின் வார்த்தை ஆண்டவர் மேல் யோபு வைத்திருக்க நம்பிக்கை நீங்க பாருங்க. யோபு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களுக்கு தெரியும். சொத்துக்கள் எல்லாம் ஒரே நேரத்தில் அழிந்து போய்விட்டது.
அது மாத்திரமல்ல, தன்னுடைய சோதரம் உச்ச நடந்து உள்ளம் கால்வர ஒரே கொடிய பருக்களினால் சரீரத்தில் வியாதி. அது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகள் 10 பிள்ளைகள் ஒரே நேரத்தில் மரித்து போய்விட்டார்கள். அந்த நேரத்திலேயோ சோதரம் தன்னுடைய மனைவியும் அன்பா இருக்கிற மனைவியும் தொடர்ந்து யோபுக்கு விரோதமாய் பேசிவிட்டது. எனவே சோதரம் அப்படியாப்பட்ட சூழ்நிலையிலும் அவர் சொல்லுகிற வார்த்தை, என் தேவன் அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கை அளிப்பேன். அல்லேலூயா. அந்த நம்பிக்கை உங்களுக்குள் உறுதியாக காணப்பட இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்பீர்களாக. ஆண்டவரே, என் நம்பிக்கை முழுமையாக உண்மையே நம்பியிருக்கிறேன், உண்மையே நம்பியிருக்கிறேன், உண்மையே நம்பியிருக்கிறேன். சோதர ஆரம்பத்திலே கூட நம்பிக்கை முடிவு வரைந்து நினைத்திருப்பதற்கு இன்றைக்கு அர்ப்பணிப்பீர்களாக. ஆரம்பத்தில் ரசிக்கப்பட்ட நாளில் எப்படி நம்பிக்கை இருந்தீங்களோ அது வர 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 குறைஞ்சிக்கு இருக்கிறதா? உங்க வாழ்க்கையில ஒரு சில நெருக்கம் போராட்டம் வரும்பொழுது குறைகிறதா? ஒரு சில சூழ்நிலைகளில் அனுகூலங்களாக இருக்கும்பொழுது குறைகிறதா? ஒரு சில வாழ்க்கையில வெற்றிடம் இருக்கும்பொழுது குறைகிறதா? ஆரம்பத்தில் எந்த அளவுக்கு என் தேவன் நம்பிக்கை வைத்தீர்களோ அதே நம்பிக்கை கடைசி வரையும் இருப்பதற்கு எத்தனை அர்ப்பணிக்க ஆயத்தம் இருக்கிறீங்க? எத்தனை உங்களுக்கு ஆயத்தம் இருக்கிறீங்க? அந்த நம்பிக்கை குறையக்கூடாது. தேவ பிள்ளைங்க நம்பிக்கையில வளர்ந்து பெருகுவீர்களாக. உங்க நாளுக்கெல்லாம் அப்படி நம்பிக்கை வளர்ந்து பெருகுவதாக. எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே சோதரம் தொடர்ந்து விசுவாசி பரிசுத்தவான்கள் அவர்கள் விசுவாசத்தினாலே ராஜ்யத்தை ஜெயித்தார்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். சோதர ஆண்டவர் வைத்திருக்கிற நம்பிக்கையினால்தான் அவர் ஜெயத்தை பெற்றுக் கொண்டார்கள். எனவே நீங்களும் அவர் மேல் வைக்கிற நம்பிக்கை மொத்தமாக தான் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லப்படுகிறது, நம்பப்படுகிற உறுதியும் காணப்படும் நிச்சயமா இருக்கிற இந்த விசுவாச நம்பிக்கை உங்களுக்கு அதிகமாக காணப்படுவதாக. சோதரம் அவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசம் ஒவ்வொரு நாளும் அதிகரிப்பதற்கு ஒப்புக் கொடுக்க கர்த்தர் அனுகிரகம் செய்வாராக. எனவே தேசத்திலே கொள்ளை நோய் நீக்கப்பட்டு சமாதானம் பெறுவதற்கு செய்ய வேண்டிய முதல் காரியம் அவர் மேல் அவரையே நம்பியிருக்கிற ஒரு நிலைமை, அவரை மாத்திர நம்பியிருக்கிற நிலைமை. இரண்டாவதாக சொல்லப்படுகிற வேத வார்த்தையை நாம் பார்க்கும் பொழுது கர்த்தருடைய பிள்ளையா இருக்கிற நாம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே சோதரம் அங்கே வசனத்தை வாசிக்கும் பொழுது சோதரம் ஆண்டவருடைய வாழ்க்கையிலே தேசத்திலே கொள்ளை நோயை விடுவித்து சோதர சமாதானத்தை கொடுப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லும் பொழுது பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் சொல்கிற வார்த்தை அங்கே 6ஆம் வசனத்திலும் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, நீங்கள் ஒன்றுக்கு கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை சொந்தத்தோடக்கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாய் காத்துக்கொள்ளும். அப்படி சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிங்க. சோதரன் எதை குறித்து கவலைப்படாமல் விண்ணப்பம், சோத்திரம், ஜெபம், வேண்டுதல் இதன்படி தேவனுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் தேவ சமானத்தை அவரை கொடுக்க ஆயத்தம் இருக்கிறார். ஆண்டவர் தேவ சமானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் அனுகிரகம் செய்ய ஆயத்தம் இருக்கிறார். அந்த தேவ சமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்குள்ள ஒரு விசேஷத்தை ஜெப ஆவியை ஆண்டவர் கொடுப்பாராக. அந்த ஜெப ஆவி குறிப்பாய் தேசத்தை குறித்த ஒரு ஜெப ஆவி. தேசத்திற்காக ஜெபித்தவர்கள் ஏற்ற வாசிக்க முடியும். நெகேமியா தேசத்தின் ஜனங்களுக்காக ஒரு ஜெபிக்கிற ஜெபவனாய் காணப்பட்டார். தானியேல் தேசத்து மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு ஜெபவனாய் காணப்பட்டார். எஸ்தர் ராஜாத்தி தேசத்தின் அழிவை பார்ப்பது எப்படி சொல்லி தேசத்துக்காய் ஜெபித்தார்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, அதே போல நீங்களும் இன்றைக்கு தேசத்துக்காய் ஜெபிக்கிற ஒரு ஜெப ஆவியை ஜெப ஆவியை ஆண்டுடைய சமூகத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள். ஒரு விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஜெப ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுதுதான் ஆண்டவர் நிச்சயமாய் தேசத்திலே சமாதானத்தை கொடுப்பார். கொள்ளை நோயை நீக்குவதற்கு என் தேவன் ஆயத்தம் இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறேன். தேசத்திலே சமாதானத்தை தேவன் கொடுக்க முடியும். கொள்ளை நோயை அவர் நீக்க முடியும். அவர் நினைத்தா ஒரு நொடிப்பொழுது தேசத்துக்கு கொள்ளை நோயை மாற்ற முடியும். ஆனால் இன்றைக்கு நீங்கள் நானும் நாம் எந்த அளவுக்கு கர்த்தரை அறிந்த பிள்ளைகள் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதிகமாக ஜெபம் பண்ண ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அனுகூலமான காரியம் தேவ செய்ய ஆயத்தம் இருக்கிறார். எரேமியா 29ஆம் அதிகாரத்தில் நீங்க எஸ்தர் 12ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது உன் விண்ணப்பத்தை கேட்பேன் சொல்றார். அப்ப ஆண்டுடைய சமூகத்தில் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்க ஆயத்தம் இருக்கிறார். நம்முடைய வேண்டுதலை கேட்க ஆயத்தம் இருக்கிறார். நீங்கள் தேசத்துக்காய் ஜெபிக்கிறீர்களா? சோதரம் ஒரு பிரசங்கம் இப்படியே சொல்லும் பொழுது தேசத்துக்காய் தேசத்தின் காரியத்தை நினைச்சு குறை சொல்வதை நினைத்து விட்டு தேசத்துக்காய் திறப்படி நிற்கிறவர்களாய் மாறுங்கள் என்று சொன்னார். தேசத்தில் நடக்கிற சம்பவத்தை நினைத்து சம்பவத்தை குறித்து குறை சொல்வதை விட்டுவிட்டு தேசத்திற்காய் ஜெபியுங்கள், தேசத்துக்காக திறப்பு நெடுங்கள் சொல்றார். அப்ப நீங்கள் நானும் நீங்க எத்தனை தினங்கள் தேசத்தில் எப்படி நடக்கிறது, இந்த சம்பவம் நடக்கிறது, இங்க எப்படி நடக்குது, அங்க எப்படி நடக்குது சொல்லிக்கொண்டு குறை சொல்லிக்கொண்டு நாட்களை காலத்தை ஒப்பதுக்கிற நாட்கள் அல்ல. தேசத்தில் நடக்கிற சம்பவங்களுக்காய் திறப்பு நின்று ஜெபிக்கிறவர்களாய் அர்ப்பணிக்க தேவன் அனுகிரகம் செய்வாராக. தேசத்தில் நடக்கிற சம்பவங்களுக்காக நமக்குள்ள ஒரு ஜெப ஆவியை ஆண்டவர் நமக்குள்ள ஊற்றுவாராக.
ஒரு விண்ணப்பத்தின் ஆவி ஊற்றுவாராக. கடந்த நாட்களில் 40 நாள் ஜெபத்தை நம்ம ஜெபம் பண்ணி ஆரம்பிச்சோம். அதோட ஜெபத்தை நிறுத்தல. இனி ஒவ்வொரு நாளும் ஜெபம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஏன் சொன்னா, தேசத்திலே ஜனங்கள் கொத்து கொத்தாய் இந்த கொள்ளை நோயில மரித்துக் கொண்டிருக்கும் பொழுது நாம் எப்படி அமைதியா இருக்க முடியும்? மௌனமாக இருக்க முடியும்? எஸ்தர் ராஜாத்தியே, இந்த காலத்தில் ராஜமமே கிடைத்திருக்கிறது எதற்காக? சுதனம் தொடர்ந்து தேவன் நிச்சயமாகவே தேவன் கொடுத்த வாய்ப்பு எதற்காக? நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் நீயும் உன் தகப்பன் விட்டாலும் அழிவீர்கள் என்று சொல்லப்படுகிறது வேதத்தில். சுதனம் மௌனமாக இருக்கிற காலம் அல்ல. திறப்பை நின்று தேசத்தின் ஜனங்களுக்காய் கதறி அழுது ஜெபிக்கிற நாட்கள் தான் நீங்கள் இருந்து கொடுக்கிறோம். சிறுபிள்ளைகள் மறிக்கிறார்களே, வாலிபர்கள் மறிக்கிறார்களே, மருத்துவர்கள் மறிக்கிறார்களே, பெரிய தலைவர்கள் மறிக்கிறார்களே, பெரிய பெரிய நபர்களை விட்டு வைக்கலையே, ஏழைகள் பணக்காரர்கள் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களை விட்டு வைக்கலையே, ஜனங்கள் கூட்டமாய் கொத்து கொத்தாய் அடக்க மனதிற்கு இடமில்லாத அளவுக்கு மறித்துக் கொண்டிருக்கிறார்களே. இப்படியாப்பட்ட நேரங்களில் நாம் ஜெபிக்கிற ஜெபம் தேவ சமூகத்தில் அதிகமாய் ஜெபம் பண்றோமா? குடும்பமாய் ஜெபம் பண்றோமா? தனித்து தேவ சமூகத்திலே ஜெபம் பண்ணி கொடுக்கிறோமா? தனித்து ஆண்டுடைய சமூகத்திலே ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களா? சுதர தேவனை நோக்கி பார்த்து ஒவ்வொரு நாளும் தேசத்துக்காய் குறைந்தது 1 மணி நேரமாவது ஜெபிப்பேன் என்று இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. சுதர நம்முடைய குடும்பத்து காரியங்கள் மற்ற காரியங்களாம் அடுத்து 2ஆவதா மாற்றிவிட்டு, ஆண்டவரே என் தேசத்துக்காக நான் திறப்பில் இருப்பேன் ஆண்டவரே, திறப்பில் இருந்து மன்றாடி ஜெபிப்பேன் ஆண்டவரே என்று நீங்கள் தீர்மானம் எடுக்கும் பொழுது ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பலத்த காரியத்தை தேவன் செய்ய ஆயத்தம் இருக்கிறார். தேவன் செய்ய ஆயத்தம் இருக்கிறார். திறப்படி ஜெபிப்பதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது மிருதகாய் சொல்லும் பொழுது எஸ்தர் புத்தகத்தை வாசிக்கிறோம். சோதரன் எஸ்தர் 4ஆம் அதிகாரத்திலே 8ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே அவர்கள் இப்படியா சொல்கிறார்கள், தேவ சமூகத்தை ஜெபிப்பதற்கு தன்னை தேவ சமூகத்தை அர்ப்பணிக்க நீங்களும் நானும் எஸ்தர் புத்தகத்தில் மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் தேவனை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறது போல நீங்களும் நானும் கர்த்தரை நோக்கி பார்த்து யூதர்களை, எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், யூதர்களை அழிக்கும்படி சூசானில் பிறந்த கட்டளையின் அகலையும் அவனிடத்தில் கொடுத்து அதை எஸ்தருக்கு காண்பித்து தெரியப்படுத்தவும் அவள் பிரத்தியமாக ராஜாவிடத்தில் போய் அவனிடத்தில் நான் தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாட வேண்டும் என்று அவளுக்கு சொன்னார் என்று சொல்லப்படுகிறது. தன் ஜனங்களுக்காக விண்ணப்பம் பண்ணவும் மன்றாட வேண்டும் என்று தன் ஜனங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் ஒரு விண்ணப்பம். தேவ பிள்ளைகளே, நம்முடைய ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்காம யார் ஜெபிக்க முடியும்? நம்முடைய ஜனங்களுக்காக நாம் ஜெபிக்கணும். தேசத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் நடந்தாலும் அது நம் ஜனங்கள் அல்லவா, நம்முடைய ஜனங்கள் அல்லவா? அவர்களுக்காக மன்றாடி ஜெபிப்பது நம்முடைய கடமையா இருக்கிறது. மன்றாடி ஜெபிக்க நீங்க ஒப்பு கொடுங்க. மன்றாடி ஜெபிக்க ஒப்பு கொடுங்க. இந்த வார்த்தை சொன்ன முன்பதாக எஸ்தர் ராஜாவிடத்தில் போய் பேசும் பொழுது என்ன சொல்றார்கள்? அந்த எஸ்தர் 7ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்பொழுது ராஜாத்தியாக எஸ்தர் பிரதித்திரமாக, ராஜாவே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. ராஜாவுக்கு சித்தமா இருந்தால் என் வேண்டுதலுக்கு என் ஜீவனும் என் மன்றாடுக்கு என் ஜனங்களும் எனக்கு கட்டளையிடப்படுவதாக. என் வேண்டுதலுக்கு என் ஜீவன், என் மன்றாடுக்கு என் ஜனங்கள் எனக்கு கட்டளையிடப்படுவதாக சொல்ல வார்த்தைப்படி தேவ பிள்ளைகளே, நாம் வேண்டுதல் பண்ணும் பொழுது, நாம் மன்றாடும் பொழுது ஜனங்கள் அழிவிலிருந்து கர்த்தர் காப்பாற்ற தேவன் ஆயத்தமா இருக்கிறார். ஜனங்கள் அழிவிலிருந்து மீட்டெடுக்க தேவன் ஆயத்தமா இருக்கிறார். எனவே இந்த ராத்திரி வேளையிலே கர்த்தர் நம்மோடு பேசுகிற தேவனுடைய வார்த்தை என்ன? நீங்களும் நானும் தேசத்துக்காக திறப்பை ஜெபிப்பதற்கு எத்தனை ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை மன்றாட ஆயத்தம் இருக்கிறீங்க? தேசத்துக்காக மன்றாடி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாய் இந்த கொரோனாவிலிருந்து கொள்ளையிலிருந்து விடுவித்து தேசம் சமாதானம் பெறும், நாமும் சமாதானம் இருக்க முடியும். 2 காரியத்தை பார்த்துக்கிறோம். ஒன்று, கர்த்தரையே நம்பியிருக்கிற பிள்ளைகளுக்கு பூர்ண சமாதானம். எப்படி நம்பிக்க வேண்டும்? ஆரம்பத்திலே கூட நம்பிக்கை, முடிவு வரைந்தும் நிலைத்திருக்க ஒப்பு கொடுப்பீர்களா? ஆரம்பத்திலிருந்து நம்பிக்கை முடிவடைந்தோம் ஒவ்வொரு நாளும் உறுதியாக காணப்படுவதற்கு அர்ப்பணிப்பீர்களாக. ஆரம்பத்தில் ஒரு நம்பிக்கை முடிவடைந்தோ ஒரு நம்பிக்கை இருப்பே சொல்லி ஒரு தீர்மானம் எடுப்பீர்களாக. ஆண்டவர் நிச்சயமாய் தேச சமாதானமாக இருக்கும் பொழுது நமக்கு சமாதானத்தை கொடுக்க ஆயத்தம் இருக்கிறார். 2ஆவதாக பிடிப்பில் வசனமே 4ஆம் அதிகாரத்தில் எதை குறித்து கவலைப்படாமல் சோத்திரங்களும் விண்ணப்பங்களும் ஜெபங்களும் வேண்டுதலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் பொழுது ஆண்டவர் தேவ சமானத்தை தேசத்திலே கொடுக்க ஆயத்தம் இருக்கிறார். ஒரு ஜெபிக்கிற பிள்ளையை மொத்தமாக தேவ சமானத்தை கொடுக்க ஆயத்தம் இருக்கிறார். நீங்கள் நானும் ஜெப ஆவியை பெற்று ஜெபிக்கும் பொழுது தேசம் அழிவை போக்கி அழிவை சுதந்திரம் தொடர்ந்து அழிவை சதித்துக் கொண்டிருக்கிறது. அதற்காக நான் ஜெபம் பொழுது கர்த்தர் ஜெப ஆவியை பெற்றுக்கொண்டு எஸ்தர் ராஜாத்தி முருதகாய் ஜெபித்தார்கள், தாகுமார் ஜெபித்தார்கள், யூத ஜனங்கள் ஜெபித்தார்கள். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு எப்படி யூத ஜனங்கள் அழிவிலிருந்து மீட்டெடுத்தாரோ அதே போல தேவன் நமக்கு மகா அழிவிலிருந்து ஜனங்களை காப்பாற்ற கர்த்தர் ஆயத்தம் இருக்கிறார். கண்களுக்கு கூடமா உலகப்படி தேவ சமூகத்தை ஒப்பு கொடுத்து இந்த நாளை கூட தேவன் நம்மோடு
பேசுகிற கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிற ஆண்டவரே உடைய சமூகத்தை ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. ஒரு தீர்மானத்தோடு ஒப்பு கொடுப்போம், ஒரு தீர்மானம் எடுப்போமா, ஒரு தீர்மானத்தோட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா, ஒரு தீர்மானத்தோடு கர்த்தரை நோக்கி பார்த்து அர்ப்பணிப்போமா, ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபணுமா, ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஒப்பு கொடுப்போமா, ஒரு தீர்மானத்தோடு தேவ சமூகத்தில் ஆவியானவரே உமக்கு நன்றியானவரே, உன்னதமான தெய்வம் இருக்கிறவரே உமக்கு நன்றியானவரே, சர்வத்தை படைத்த தெய்வம் இருக்கிறவரே உமக்கு நன்றி, சர்வசித்தி எஜமான இருக்கிறவரே உமக்கு நன்றி, அகிலத்தை ஆளுவரே உமக்கு நன்றி, அற்புதங்களை செய்த தெய்வமே உமக்கு நன்றி, விடுதலை கொடுத்த தெய்வம் இருக்கிறவரே உமக்கு நன்றி, நீதியின் ராஜாவாக இருக்கிறவரே உமக்கு நன்றி. சொல்லுங்க ஆண்டவரே, உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாய் காணப்பட ஏற்படுகிறப்பா. ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை முடிவடைந்த உறுதியாக இருக்கும் பொழுது பூரண சமானத்தை கொடுக்க ஆயத்தம் இருக்கிறேன், பூர்ண சமானத்தை கொடுக்க ஆயத்தம் இருக்கிறேன். ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை எங்கள் வாழ்க்கையில் முடிவடைந்த உறுதியாக இருக்க எங்கள் நாங்கள் அர்ப்பணித்து சொல்லி கர்த்தருடைய சமூகத்தில் அந்த ஆரம்பத்திலே கூட நம்பிக்கை முடிவடைந்த உறுதியாக காணப்படுவதற்கு ஒப்பு கொடுப்பீர்களா, அர்ப்பணிப்பீர்களா? ஹல்லேலூயா. ஓ ராமா சந்தரா ரீகராமா சந்தரா. இரண்டாவதாக கர்த்தருடைய வார்த்தைகள் தெளிவாக சொல்லுகிறது, தேவனுடைய வசனங்கள் தெளிவாக சொல்லுகிறது. ஓ சொல்ல ஜெப வாழ்க்கை, தேசத்திற்காக ஜெபிக்கும் பொழுது, தேசத்துக்காக ஆண்டவர் நோக்கி கூப்பிடும் பொழுது, தேசத்துக்காக விண்ணப்பம் பண்ணும் பொழுது ஆண்டவர் சமானத்தை கொடுத்து இந்த கொள்ளையிலிருந்து தேவனை மீட்டெடுக்க ஆயத்தம் இருக்கிறார், இந்த கொள்ளையிலிருந்து தேவனை விடுவிக்க ஆயத்தம் இருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த வார்த்தை என்னோட தான் பேசுகிறது, இந்த வார்த்தை எனக்கு தான் சொல்றவங்க. அப்படியே அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களா, அர்ப்பணித்து ஒப்பு கொடுப்பீர்களா? இயேசுவே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவாவுக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உன்னதமான தெய்வம் இருக்கிறவரே நன்றி ஆண்டவரே, உன்னதமான தெய்வம் இருக்கிறவரே நன்றி ஆண்டவரே, அற்புத சில தெய்வம் இருக்கிறவரே நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. திருப்பின் வாசலில் நீர்க்கணுமே, திருப்பின் வாசலில் நீர்க்கணுமே, தேசத்திற்காக கதறணுமே, தேசத்திற்காக கதறணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. ஒருவரே உன்னதன், ஒருவரே உயர்ந்தவன், ஒருவரே தீமத்தில் வாசமணிகள், ஒருவரே தீமத்தில் பிரியப்படுகிறவன், ஒருவரே தீமத்தில் அசைவாடுகிறவன். வாஞ்சோடு ஜெபிக்கிறாப்பா, எங்களோட பேச வார்த்தைகள் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை கடைசிவரை உறுதியாய் பற்றிருப்பதாக, தேசத்தை குறித்த ஒரு ஜெப ஆவி எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் பற்றி பிடிப்பதாக ஜெபித்துக் கொள்கிறோம். போதாது, இன்னும் போதாது, இன்னும் அதிகமாக ஜெபிப்பதற்கு, இன்னும் அதிகமாக ஜெபிப்பதற்கு தேவன் அனுகிரகம் செய்வார் என்ற ஒரு நம்பிக்கையோடு ஜெபம் பண்றாங்க. சரீரம் ஆவி ஆத்மம் முழுவதும் உங்கள் சமூகம் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். நீரை பெய்வதை செய்கிறோம், வார்த்தை பொறுத்து அர்ப்பணித்த அத்தனை பேருக்காக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. பிள்ளைகள் வாழ்க்கையில் நம்பிக்கையில் பெறுவார்களா, ஜெபத்தில் வளர்ந்தவர்களாக, தேசத்தில் கொள்ளையிலிருந்து ஜனங்களை மீட்டெடுத்து சமாதானத்தை கொடுப்பீராக, சமாதானத்தை கொடுப்பீராக.
விரும்புகிறார். நன்றி சொல்லி கொடுத்து அர்ப்பணித்து செய்வீங்களா? நீரே பிரதானமாட்டா விசேஷமா இந்த காணொலி காட்சி பார்த்து அத்தனை பிள்ளைகள் தனித்தனியாக பேர்பாரா உன்னதமான வீட்டில் சமர்ப்பித்து ஒரு கொடுத்து அர்ப்பணித்து சொல்லி நீரே பிரதானமாட்டா இந்தியமாக வச்சுக்கொண்டா இயேசுவின் நாமத்தை சுத்தப்படுகிறோம். ஜெபங்களின் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை என்றென்று மறவாதே. ஆமென். 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 இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவே தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அன்பின் ஐக்கியமும் கூடிவந்திருக்கிற யாவரோடும் இன்றும் என்றும் எப்பொழுதும் சதா காலமும் நித்தியமாய் கர்த்தருடைய வருகை வரை நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். 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 அல்லேலூயா. 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 கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நீங்கள் அதிகமாய் எங்களுடைய வீடுகளில் இருந்து அதிகமாக நீங்கள் ஜெபியுங்கள். தேசத்துக்கு அதிகமாக ஜெபியுங்கள். நிச்சயமாய் தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தையும் ஒரு பெரிய எழுப்பையும் அதை கொடுப்பாராக. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you.